கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிற இருதயம் என்பதை குறித்து இந்த விசுவாச போதனைகளை போதித்து வருகிறேன். அப்படிப்பட்ட இருதயம் வேண்டும் என்று சொன்னால் சில சத்தியங்களை எடுத்து உள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி போதித்து வருகிறேன். முதலாவது சத்தியம், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்பது. இரண்டாவது, உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். மூன்றாவது, நான் நீதிமான். இன்றைக்கு இன்னொரு காரியத்துக்கு போகிறோம். நாலாவது சத்தியம் ஒன்று, அது என்னவென்றால் the reality of redemption, மீட்பு. மீட்பு எவ்வளவு பெரிய ஒரு நிஜமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். மீட்பு எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது, மீட்பினால் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சில வாரங்களுக்கு இதை கவர் பண்ண போகிற ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம். நாம் மீட்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மீட்பு நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கொலோசையருக்கு திருப்போம். 1 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 3 வசனத்திலிருந்து, கொலோசையர் 1 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனமாக இருக்கிற எப்பாப்பிராத்தியனிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நீண்ட பகுதி, ஆனால் இப்போ நான் விளக்கும் போது இதெல்லாம் கரெக்டாக விளங்கிடும் கொஞ்ச நேரத்தில். என்னத்துக்காக இந்த பகுதியை முழுதும் வாசித்தேன் என்று சொன்னால், நம்முடைய மீட்பு நமக்கு என்ன செய்திருக்கிறது, இந்த மீட்பை வைத்து நான் எப்படி வாழ வேண்டும் இன்றைக்கு என்பதெல்லாம் குறித்து இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a description of how salvation works in us today. இந்த மீட்பு நமக்குள் இன்றைக்கு எப்படி கிரியை செய்து வருகிறது என்பதை விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். அதாவது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கைன்னு சொன்ன உடனே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. எல்லாம் பரலோகத்தில் தான் வச்சிருக்கு அப்படின்னு ஏற்கனவே இவங்க எண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இங்கே ஒன்றும் கிடையாது, எல்லாம் பரலோகத்தில் தான். கிறிஸ்தவர்கள் எப்படின்னு சொன்னால், ஒன்று எல்லாத்தையும் கடந்த காலத்தில் போட்டாங்க. கர்த்தர் மோசேக்கு அப்படி பண்ணார், எலியாவுக்கு அப்படி பண்ணாராக்கும், அவருக்கு இப்படி பண்ணாராக்கும், இவருக்கு எல்லாம் கடந்த காலத்தில் போயிடுது. இன்னும் மிச்ச மீதி உள்ளதை பரலோகத்தில் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம செத்து பரலோகம் போகும்போது நடக்கும். இப்போ என்னன்னா, நான் கெஞ்சி அழுதி மன்றாடிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ கெஞ்சி அழுது தொங்கிட்டு இருக்க வேண்டியதான் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை நிமித்தம் என்று சொன்னபடினாலே நம்ம எல்லாம் பரலோகத்தில் தான் வச்சிருக்குது, இங்கே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லல. அப்புறம் எதுக்கு இதை எழுதிட்டு இருக்கிறாரு பூமியில் இருக்கவங்களுக்கு? இது யாருக்கு எழுதுகிறாரு? இந்த பூமியில் வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கு இது எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பரலோகத்தின் தேவன், பரலோகம் நமக்காக ஏதோ ஒன்றை செய்து முடித்து வைத்து அதை சட்டமாக இயற்றி இருக்கிறது. பரலோக தேவன் நமக்காக ஏதோ ஒன்றை செய்து முடித்து வைத்திருக்கிறார். There is a total package of salvation. ரட்சிப்பு, மீட்பு என்கிற ஒரு காரியத்தை நிறைவேற்றி செய்து முடித்து வைத்திருக்கிறார். அதை பற்றி தான் அப்படி சொல்லி இருக்குது. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் பரலோக தேவன்
இந்த பூமியின் மனிதர்களுக்காக அவருடைய பிரச்சனைகளுக்காக ஏதோ ஒன்றை செய்து முடித்து அங்கே வைத்து விட்டார். இப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்? 9ஆம் வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதுக்கு ஜெபம் பண்றாங்களாம்? எல்லாம் பரலோகம் போனால் எல்லாம் கிடைச்சிருமே, பரலோகத்தில் தானே எல்லாம் வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கோம். எதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுறாரு? சொல்கிறாரு, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஏன் சித்தத்தை அறியணும்? ஏன் தேவனுடைய விருப்பங்கள் சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? சகலவித நற்கிரிகளும் ஆகிய, அடுத்த வசனம் பாருங்க, கனிகளை தந்து, எல்லாம் சொல்லுங்க, கனிகளை தந்து, சகலவித நற்கிரிகளுமான கனிகளை தந்து. உலகம் முழுக்க அந்த சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கான். 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, அங்க பண்ணப்பட்ட இடத்திலெல்லாம் அவர்களுக்குள்ள அது பலன் தந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமா ஜனங்களுக்குள்ள ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. செத்த பிறகு பரலோகம் போனால் எல்லாத்தையும் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு அவங்க இல்லை. பெற்ற இந்த மீட்பின் மூலமாக இந்த பூலோக வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேணும். அதனால தான் நான் ஜெபம் பண்றேன்றார். அதுக்காக தான் உங்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏன்? உங்களுக்கு இதை குறித்த ஞானம், ஆவிக்குரிய விவேகம், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. எதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும்? உங்களுக்காக பரலோக தேவன் ஏற்படுத்தி வைத்த எல்லா காரியங்களை குறித்தும் அறிந்து கொள்ளும்படியாக ஞானமும் அறிவும் விவேகமும் உங்களுக்கு உண்டாக வேண்டும். அப்ப எவ்வளவு தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தால், இவ்வளவு ஜெபம் பண்ணி, இவ்வளவு போதிச்சு, இதை எப்படியாவது அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருப்பார்னு பாருங்க. எவ்வளவு தேவன் ஏற்படுத்தி இருந்தால், எவ்வளவு நமக்காக வைக்கப்பட்டிருந்தால், இவர் இவ்வளவு சிரமம் எடுத்து நமக்கு அதை விளங்க பண்ணும்படியாக போதிக்கிறாரு. ஏனென்று சொன்னால், அதை விளங்கி கொண்டால் தான் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். விளங்கி கொண்டால்தான் அதனுடைய ரிசல்ட் நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியிலே தெரிய வரும் என்று சொல்லுகிறார். அப்ப கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, 10ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இதுக்காக தான் நாங்கள் ஜெபம் பண்றோம்ன்றாரு. ஆண்டவர் எவ்வளோ செய்து வைத்துட்டார். பரலோகம் உங்களுக்கு எவ்வளவோ செய்து வைத்திருக்கிறது. நல்லா புரிந்துக்க. 5ஆம் வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கணும்னு நினைச்சக்கூடாது. பரலோகம் போனதான் எல்லாம் கிடைக்கும். இல்லை இல்லை இல்லை, பரலோக தேவன் என்னவெல்லாம் செய்து வைத்துட்டு அங்கே உட்கார்ந்துட்டு உங்களுக்காக இப்போ காத்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே சொல்லுகிறது. உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வரப்போகிற இந்த போதனையிலே எப்படி மீட்புக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, கடவுள் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார். அதைத்தான் இந்த லீகல் சைட் ஆஃப் ரிடெம்ப்ஷன் என்று சொல்லுகிறார்கள். சட்டப்பூர்வமாக என்னவெல்லாம் செய்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே என்ன செஞ்சு முடிச்சாச்சு, அது ஒரு பக்கம். இன்னொன்று, செய்து முடித்து வைக்கப்பட்டிருப்பவர்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானமும் அறிவும் விவேகம் உண்டாகி இதெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும். அதாவது நாம் இனிமே என்ன செய்ய வேணும்? நமக்கு செய்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களை குறித்து நாம் என்ன செய்ய வேணும்? ஒன்று, என்ன செஞ்சு வச்சிருக்கிறார்ன்றது. இனிமே நாம் என்ன செய்ய வேணும்ங்கிறது இன்னொரு பக்கம். அதுதான் சொல்லுகிறார்கள் த லீகல் அண்ட் த வைட்டல் சைடு ஆஃப் ரிடெம்ப்ஷன் என்று. ஒன்று லீகல் சைடு, கடவுள் என்ன செஞ்சு முடிச்சிட்டாருங்கிறது, அதை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது வைட்டல் சைடு, நான் இப்பொழுது என்ன பண்ண வேணும், இது எப்படி எனக்கு, நான் எப்படி இதை பெற்று அனுபவிப்பது, இதை நான் புரிந்து கொள்ளணும். எல்லாத்தையும் பண்ணி வைத்துட்டு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பரலோகத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. அப்போ பரலோகத்தில் தான் அது போய் அனுபவிக்கணும்னா இப்போ இங்கேயும் எழுதிட்டு இருக்கிறாரு. இல்லை இல்லை, பரலோகத்தில் அனுபவிக்கிறது இல்லை. பரலோக தேவன் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு நீங்கள் எப்போ இதை அறிந்து கொண்டு இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி இதன் மூலமாய் பலன் பெறுவீர்கள் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? சரி, அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கின. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருது, God has made us able to be partakers of the inheritance ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க. அதை கொண்டாந்து அவரே கொண்டாந்து நம்ம கூட திணிக்கிறது இல்லை. கர்த்தர் ரட்சிப்பை கொண்டாந்து உங்க தொண்டையில் தெளிக்கிறது இல்லை. இந்தா நீ பெற்றுக்கொள், நீ இதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. இல்லைன்னா அப்படி பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. யாரையும் திணிக்கிறது கிடையாது. சுகத்தை கொண்டாந்து உங்க மேலே கொண்டாந்து திணிக்கிறது கிடையாது. செழிப்பை கொண்டாந்து திணிக்கிறது கிடையாது. இன்னெல்லாம் எல்லாரும் செழிப்பாயிட்டு இருப்பாங்களே எல்லாரும். சிலர் சொல்றாங்க, என்னையா கர்த்தர் கர்த்தர்ன்றீங்க, ஏசு ஏசுன்றீங்க, நல்லவர்ன்றீங்க, எவ்வளோ பேர் ஏழையா என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஒரு அம்மா கேட்டாங்க, என்ன செழிப்பு செழிப்புன்னு பிரசங்கம் பண்ணுறீங்க, இன்றைக்கி எவ்வளோ பேர் ஏழையாக இருக்கிறாங்க, கடவுள் ஒருத்தர் இருந்தால் ஏன் எத்தனை பேர் ஏழையாக இருக்கிறாங்க. அம்மா,
கடவுள் எல்லாருடைய செழிப்பையும் விரும்புகிறார். ஆனால் யாருக்கு செழிப்பியை கொண்டாந்து தலையில் வச்சு அமுத்துறது கிடையாது. அவர் நீங்கள் தான் போய் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்கார் அவர். அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. பரலோக தேவன் உங்களுக்காக செய்து வைத்திருக்கிறார் இதெல்லாம். ஆனால் எதையும் கொண்டு உங்களுக்குள்ள திணிக்கிறது கிடையாது. ரட்சிப்பை கூட நீங்கள் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள், பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து தான் அதை பெற்றுக்கொள்கிறீங்க ரட்சிப்பை. அப்படித்தான் ரட்சிப்பு, அப்படிதான் எல்லாமே கிடைக்கிறது. தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லாம் அப்படிதான் கிடைக்குது. பாருங்க 12ஆம் வசனத்தில் அது எப்படி சொல்லி இருக்குது? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. அப்ப ஒரு சுதந்திரம் ஒன்று வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தில் பங்கடைவது எப்படி? அவர் கொண்டாந்து வச்சு திணித்துறது கிடையாது. நாங்களும் அதனால யார் வாயிலையும் வச்சு திணிச்சுறது கிடையாது. இதை பிடிச்ச ஆளை பிடிக்கிறது கிடையாது. போயிடாங்க தரன்னு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது கிடையாது. யாரும் நீ கட்டாயம் நீ ஞானஸ்தானம் எடுத்துன்னு சொல்றதே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதே கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க. அவங்களே ஞானஸ்தானம் கொடுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன? நீங்கள் சொல்லணும், நான் இயேசு விசுவாசிக்கிறீங்க, நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன், வந்தால் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு அட்டென்ட் பண்ணி வசனத்தை கேட்டு ஆண்டவருக்குள்ள வளரலாம். அப்போ எதுவுமே நாம் தீர்மானித்து தான் எடுத்துக்கொள்கிறோம். உங்களுக்காக ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் எப்படி பங்கடைகிறோமாம்? பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தகுதியுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, God has made us able to be partakers. அப்போ என்ன பண்ணுறார் கர்த்தர்? நம்முடைய வாயில வச்சு திணிக்கிறது கிடையாது. நாம் அதில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி நம்ம அந்த நிலைக்கு கொண்டு விடுகிறார். அதுக்கப்புறம் நாம் அதில் பங்கடைய வேண்டும். மாட்டை தண்ணி கிட்ட கொண்டு போக தான் முடியும். வாயை திறந்து அதுக்குள்ள ஊத்திக்கிட்டா இருக்க முடியும். ஹலோ, ஒருத்தருக்கு அது விளங்கிடுச்சு. அது தண்ணீர் ரெண்டையில கொண்டு வந்துடுறோம். அந்த மாட்டுக்கே அறிவு இருக்கும் பாருங்க. தண்ணிட்டு தண்ணின்னு கடகடன்னு அது குடிக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப பங்கடைவதற்கு தகுதி உள்ளவராக்கி இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம ஏபிள் ஆக்கிட்டார். முன்ன அதுல பங்கடைவதற்கே நமக்கு தகுதி கிடையாது. we were not able. நம்மால முடியாம இருந்தது. நாம் அந்தகாரத்தில் கிடந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், கட்டப்பட்டிருந்தோம், விடுதலை இல்லாமல் இருந்து பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது நம்மை விடுதலையாக்கி அவுத்து விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டு நீ வேணும்னா எவ்வளவு வேணா அனுபவிச்சுக்கன்னு விட்டுருக்காரு. ஒன்னுத்தையும் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில பலவிதமான கிறிஸ்தவர்களை பார்ப்பீங்க. அங்கேயே நின்றுட்டு இருக்கிற ஆளுங்க மாதிரி இருக்க கிறிஸ்தவன் இந்த தண்ணி ரெண்டே சிலது அப்படியே கிடக்கும், அப்படியே நிற்கும். தண்ணி இங்கே தான் இருக்குது, புல்லெல்லாம் அங்கே தான் இருக்கும், ஆனால் அது அப்படியே நிற்கும். அது மாதிரி நிறைய கிறிஸ்தவங்களை பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னால் எடுத்து ஊட்டுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. யாரும் எடுத்து ஊட்ட மாட்டாங்க, கொண்டாந்து விட்டுருவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அதற்கப்புறம் நீங்கள் தான் ஏதோ ஒன்றை செய்ய வேணும். அதுதான் வைட்டல் சைட் ஆஃப் ரிடெம்ப்ஷன். நீங்கள் தான் எடுத்து குடிக்க வேண்டும். தாகம் உள்ளவன் பானம் பண்ண கடவன், இல்லைங்களா? பசியாக இருக்கிறவன் எடுத்து புசிக்க கடவன், பெற்றுக்கொள்ள கடவன், எடுத்துக்கொள்ள கடவன், அனுபவிக்க கடவன். நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதற்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். உங்களை ரட்சித்து பிசாசின் அந்தகாரத்திலிருந்து உங்களை விடுவித்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து இதை விலகி கொள்ள முடியும் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து ஒரு சபையை கொடுத்து ஒரு போதகரை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து, எல்லாம் எதுக்கு? நீங்கள் எப்படியாவது பரிசுத்தவான்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தில் பூரணமாய் பங்கு பெற வேண்டும். நீங்கள் பூரணமாய் அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அனுபவித்து அதிலே வாழ வேண்டும், தலை தோங்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். செய்ய வேண்டியது ஏதாவது இருக்குதா? எடுத்து வாயில வைக்காத குறைதான், எடுத்து திணிக்காத குறைதான். அதை மட்டும் அவர் செய்வதில்லை. அதை ஏன் செய்வதில்லைன்னா உங்களை அவர் மதிக்கிறார். ஹலோ, உங்களுக்கு 25 வயசு பையன் இருந்தா இதை சாப்பிட்டு தான் அவங்களும் வாயில வைப்பீங்களா? அப்படியே கொண்டு போய் முடியாது, நடக்காது. அவன் உங்களுக்கு மேலே பெரியவனா இருப்பான். அவன் எப்படியும்பா நம்ம தூரம் தான் நிற்கிறேன், எட்ட கூட செய்யாது.
அவன்கிட்ட கேட்டுக்க வேண்டியதாக இருக்கு. அப்பா சாப்பிட்டுட்டு போ, எல்லாம் வச்சிருக்கிறேன், நல்லா இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க நல்லா இருக்குது, நீயும் கொஞ்சம் சாப்பிடு சொல்ல வேண்டியதாக இருக்குது. கன்வின்சிங்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவன் எடுத்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்போ பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் நீங்கள் பங்கடைவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டாரு. நீங்கள் அதில் பங்கடைய வேண்டும். உங்களுடைய பங்கு ஒன்று இருக்குது, நீங்கள் ஒன்றை செய்ய வேணும். ஒன்றே ஒன்று தான் அவர் செய்யலை பாருங்க. அவர் என்ன பண்ணல, தீர்மானத்தை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும், மீதி எல்லாத்தையும் அவர் செய்து விட்டார். தீர்மானத்தை அவர் எடுப்பது கிடையாது. உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு சில காரியங்களை சொல்ல போகிறோம் பாருங்க. ஏன்னா இந்த ரிடம்ஷனை பற்றி பேசுறதுக்குள்ள இதனுடைய இது வழங்கணும். எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறோம்? நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தீர்மானம்னா சாதாரண ஒரு தீர்மானம் இல்லை, ஒரு தரமான தீர்மானம், ஒரு குவாலிட்டி டிசிஷனை நீங்கள் எடுக்க வேண்டும். எடுத்தால் தான் இதில் இதில் நான் பங்கடைவேன். கடவுள் எனக்காக பரலோக தேவன் இந்த பூலோகத்துக்கு அவருடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து அவரை உயிரோடு எழுப்பி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி அதை விளங்கி கொள்வது எனக்கு வார்த்தையும் ஆவியானவரையும் கொடுத்து சபையை கொடுத்து போதவர்களை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து நான் இந்த உலகத்திலே வெற்றிகரமாக வாழும்படியாக பிசாசை ஜெயிக்கும்படியாக சர்வாயுத வர்க்கத்தையும் எனக்கு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாரே. இதை நான் விளங்கி கொள்ள போகிறேன். இதை எப்படியாவது இந்த வெற்றி வாழ்க்கையை நான் அனுபவித்தே தீர்வேன், வேற விதத்தில் நான் வாழ மாட்டேன், இந்த வெற்றி வாழ்க்கையில வாழுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லை பாருங்க. கர்த்தர் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் மரிக்க செய்து எல்லாம் பண்ணி இவ்வளோ ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இதுக்காக தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, இதுக்காக தான் வேதம், இதுக்காக தான் ஆவியானவர், இதுக்காக தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நான் அனுபவிக்க வேணும், இதை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த வெற்றி தான் எனக்கு, தோல்வியை நான் எடுக்க மாட்டேன், வெற்றியை அனுபவித்தே தீருவேன், என்னுடைய தோல்வியை இல்லாமலாக்குவேன், வெற்றியை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் இல்லை பாருங்க. எத்தனை பேருக்குள்ள அந்த தீர்மானம் இருக்கு இன்னைக்கு? அதுக்காக தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். இன்னும் வர வாரங்களில் கர்த்தர் உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறார் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தரமான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. அது வெற்றி, அது வாழ்வு, அது சுகம், அது ஆரோக்கியம், அது பலன், அது ஜீவன், அது எல்லா நன்மைகளும். அதிலே நான் நிச்சயமாக பங்கு பெறுவேன், அதை எடுத்து அனுபவிப்பேன், முழுமையாக அனுபவிக்காமல் விட போகிறதில்லைன்ற ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நிறைய பேர் தீர்மானம் எடுக்கிறது தான் வீக் பாருங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார் அவர், இவங்க தான் இப்போ தீர்மானம் எடுக்கணும். சிலர் பார்த்துருக்கீங்களா? வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. என்ன பண்ணுறோம்? நல்ல அடுத்த சாப்பாடு தயாராகிட்டு இருக்குதுங்க. நல்லா எண்ணெயை போட்டு, டால்டாவை போட்டு, நெய்யை போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, பெருசாக கோழி எல்லாம் முழு கோழியை வாங்கிட்டு வந்து வறுத்துக்கிட்டு இருக்கிறோம். வறுத்துக்கிட்டே பேச்சு நடக்குது. கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்குதுங்க. இது ஆகுமா? இது இங்கே பாட்டு கோழி ஒரு குண்டால் ஆகிட்டு இருக்குது, அந்த பக்கம் சோறு ஆகிட்டு இருக்குது பெரிய அளவில். இந்த கோழி இல்லாமல் அப்புறம் மட்டன் வேற ஆகிட்டு இருக்குது. எல்லா வகையும் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் பொங்கி வலிஞ்சிக்கிட்டு எல்லாம் கமத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, கொஞ்சம் குறைக்கணும்னு வச்சிருக்கிறேங்க, கொஞ்சம் வெயிட்டை கொஞ்சம். நான் தான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், நீ குறைக்கிற மாதிரி தெரியல, நீ போகிற போக்க பார்த்தா இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது, அப்புறம் குறைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு தரமான தீர்மானம் தேடியா? தரமான தீர்மானம் எப்படி இல்லை, செய்யறதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் பேச்சு மட்டும் நான் நினைக்கிறேன் எப்படியாவது குறைக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல இதெல்லாம் நிறுத்திவிட்டு தொண்டையில் கத்திய வையின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வசனம் ஒன்று. அப்போ அதை செய்யாமல் எல்லாத்தையும் பெருசு பெருசாக குண்டாலாம் பெருசாகுது, வர வர வயிறே ஒரு குண்டா மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஆனால் பேச்சு மட்டும் எப்படியாவது கொஞ்சம் குறைக்கணும்னு இருக்கிறேன். இப்போ ரொம்ப குறைச்சிட்டேங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ரைஸ் எல்லாம் இப்போ சாப்பிட்றது இல்லைங்க, குறைச்சிட்டேன், வெறும் 6 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்றேன்றார். அடக்களவில் சோறும் 6 சப்பாத்தியும் ஒன்று தான். நீ சோறு சாப்பிடாம இருந்தேன், அப்புறம் அதோட சோறே சாப்பிட்டுட்டு போ. வெறும் 6 சப்பாத்தி தான் சாப்பிட்றாராம். தரமான தீர்மானம் இல்லை. தரமான தீர்மானம்னா என்னன்னு விளங்கல. தரமான தீர்மானம்னா அது வேற மாதிரி பாருங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, இந்த வெற்றி வாழ்க்கை பற்றிலாம் பேசுகிறோம், இப்படி அற்புதமான சத்தியங்கள்லாம் சொல்கிறோம். ஆமாங்க, நான் கூட அவர் டிவியில் பேசுகிறாருல போகணுன்னு தான் இருக்குது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், காலையில் பார்த்தீங்கன்னா தலைவரி கோலமாக இருப்பாங்க. இன்னும் கிளம்பல கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு தீர்மானம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு
கடகடன் கிளம்பி குளிச்சு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறது கிடையாது. எல்லாம் தலைவரி கோலமாக இருந்துக்கிட்டு பேசாமல் வீட்டில் முன்னையும் பின்னும் நடந்து நான் கூட போகணுன்னு தாங்க இருக்கிறேன். நீங்கள் அங்கே தான் போகிறீங்களா? நான் கூட வரணுன்னு தான் இருக்கிறேன். நல்லா தான் இருக்குது, டிவியில் கேட்டேன், நல்லா தான் இருக்குது, சொல்கிறதெல்லாம் அருமையாக இருக்குதுங்க, வந்தால் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன், ஆனால் வரணும்னு இருக்கிறேன். வரவே மாட்டாங்க. ஏன்னா அது தரமான தீர்மானம் கிடையாது. இருக்கீங்களா? தரமான தீர்மானமே கிடையாது. தரமான தீர்மானம்னா என்ன? கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுக்கிற தீர்மானம். உணர்ச்சி வசப்படுறதுனால எடுக்கிறது இல்லை. உணர்ச்சிகள்னால தான் நம்முடைய தரமான தீர்மானம் கெட்டு போகுது பாருங்க. உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லை, கடவுளுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆகவே நான் இப்படி செய்வேன். மழையானாலும் வெயிலானாலும் என்னவா இருந்தாலும் நான் போகிறேன், முடிவு பண்ணிட்டு நான் போக போகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் முக்கியம். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள போகிறேன், வெற்றி வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள போகிறேன், என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிந்து கொள்ள போகிறேன். கடவுள் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாராம். பரலோகத்தில் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பரலோகம், இவைகளெல்லாம் என்னுடையது என்று அறிவித்து பிரகடனப்படுத்தி நான் எடுத்துக்கொள்ளும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் தயார். எதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் அறிந்து கொண்டு எடுத்து நான் அனுபவிக்க போகிறேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்ப எப்படி எடுக்கணும்? சொல்ற வாய், வார்த்தைகள், செய்கைகள் எல்லாம் அந்த டைரக்ஷன்ல போக வேண்டும். அப்ப பாருங்க, கடவுள் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னா பரலோக தேவன் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம். அது பக்கத்தில் அப்படியே எழுதிங்க, நல்லா வழங்கும். பரலோக தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்டார். அது பரலோகத்தை வச்சிருக்காரு, வந்து வாங்கிக்கன்னு சொல்லல, அங்கே வச்சுட்டு அதனால தான் பவுல் அப்போஸ்தலனுக்கு அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இவங்களுக்கு எல்லாம் எழுதுப்பான்னு எழுதி இவர்களுக்கு ஞானமும் விவேகமும் அறிவும் உண்டாகட்டும். இதையெல்லாம் அறிந்து கடவுளுடைய சித்தம் என்னென்னு அறிந்து, பரலோக தேவனுடைய சித்தம் என்னென்னு அறிந்து, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி, பரலோக தேவன் எதை நியாயம் நீதி என்று சொல்லி நிலைநாட்டி இருக்கிறாரோ, எதை சட்டப்பூர்வமாக செய்து முடித்து அறிவித்து அங்கே உட்கார வச்சுட்டு செய்து வைத்திருக்கிறாரோ அதை இந்த பூமியில நான் நிலைநிறுத்துவேன், என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வந்து அனுபவிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வர வேண்டும். அதுக்கு கடவுள் நம்ம தகுதியுள்ளவர்களாக்கிட்டாரு. இனிமே அந்த தகுதியை பயன்படுத்தி நம்ம போய் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நம்ம ஏபிள் ஆக்கிட்டாரு. we are able now. நம்மால முடியும், நீ எடுத்துக்கொள்ளு சொல்றாரு. இப்ப நாம் அதை அறிந்து கொள்ளும்படியாக முற்பட வேண்டும். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப பாருங்க, அப்ப நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது நான் இப்படித்தான் வாழப்போகிறேன். தரித்திரத்தில் இனிமே வாழப்போகிறது இல்லை. தரித்திரத்தை நான் மேற்கொள்ளுவேன், வியாதியை நான் மேற்கொள்ளுவேன், தோல்வியை நான் மேற்கொள்ளுவேன், இல்லாமையை மேற்கொள்ளுவேன், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுவேன் என்ற தரமான தீர்மானத்தை நான் எடுத்த உடனே கடவுள் என்ன பண்றாரு? பரலோக தேவன் ஏற்கனவே அதை தான் செய்து முடிச்சுட்டு நம்ம எப்போ வருவோம்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்றாரு? உடனே நம்ம ரெடினோடனே அவர் நமக்கு பின்னால் இருந்து கொண்டு நம்மளை பேக் பண்றதுக்கு ஆயத்தமாயிட்டார். நமக்கு பின்னால் இருந்து நமக்கு வேண்டிய எல்லா பலனையும் கொடுத்து அதை அடையும்படியாக நமக்குள் கிரியை செய்வதற்கு அவர் ஆயத்தமாகி விடுகிறார்.